அவங்க அம்மா சுமக்குறாங்கல்ல, அது வெறும் சமதான். அந்த கருவை வச்சது வெளியில கொண்டு வந்தது, அமே அற்புத சத்தியா மாத்துனது, அமே இயேசுவா மாத்துனது அவரு. அமே என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தினார், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. உன் வாய்க்கு என்ன பவர் அப்படிங்கிறாரு, நீ என்ன சொன்னாலும் அது வாய்க்கும் பழிக்கும் அப்படிங்கிற. டெஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க அம்மாவுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அது பழிக்கும், உங்க அப்பாவுக்கு என்ன சொல்றீங்களோ அது பழிக்கும். நல்லதா சொல்லுங்க, கெட்டதே சொல்லிடாதீங்க, நல்ல வார்த்தையை சொல்லுங்க. அம்மே அம்மா இனிமேல் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்மளுக்கு பண வரவெல்லாம் வரும், நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். உலகம் சொல்றாங்க வாழ்வு வளமுடன் சொல்றாங்க. அவனுக்கு என்ன வசனம் தெரியுமா, பைபிள் தெரியுமா, இயேசு தெரியுமா, ஜீவன் தெரியுமா, வாழ்வு தெரியுமா, வழி தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. வாழ்வு வளமுடன் இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. 4 காசு கையில இருந்துச்சுன்னா என்ன செய்யறான், அதுதான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு ஒரு வசனத்தை அவன் பேசிக்கிட்டு இருக்கான். வசனத்தையே கொடுத்து டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அவர் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அமே என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தினா அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, உன் வாய்க்கு அமே கூர்மையான கத்திங்கிற கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினாலே என்னை மறைத்து, ஆமே ஆமே என்னை என்னது அவருடைய கரத்தின் நிழலில் மறைத்து துலக்கமான அம்பாக்கி. துலக்கமான பல பழக்கிற ஈட்டி அம்பு அப்படியே பல இருக்கான். அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணியிலே மூடி வைத்தார். விலை உயர்ந்த வஸ்திரத்துல உன்னை மூடி வச்சிருக்கிறார். பேசுற பேச்சு ஒரு ஆள்கிட்ட போச்சுன்னா அவன் சுகவாழ்வு அப்படி துளித்திடும், அப்படி நல்லா இருப்பான், அப்படி பெரிய ஆளா மாத்தி விட்டுருவார். உன் வார்த்த பெரிய ஆளா மாத்தி விட்டுருங்க. ஆமே. ஏன்னா தேவன் சொல்றார், என் வார்த்தையை உன் நாவிலே வைத்து உன் வாயிலே வைத்து பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டம் உயர்த்தும். அமே இன்று அமே உனக்கு அந்த நாவின் அதிகாரத்தை கொடுக்கிறார். இறைமையை கொடுத்த அதே அதிகாரத்தை பழைய ஏற்பாட்டுல அந்த ஆவியானவர் அமே பெரிய பெரிய தீர்க்கதரிசிகிட்ட தான் பேசினாங்க. நீங்க உட்கார்ந்திருக்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க, அது வேற நீ வேற அப்படிங்கிற. அப்ப ஆவியானவர் இறங்கினார். இப்ப இயேசு கடவுளே மாம்சமாகி உனக்குள்ள ஆணையமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நீ உட்கார்ந்து இருக்கிற உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், கோயிலுங்க. நீ உட்கார்ந்து இருக்கிற கோயிலா உட்கார்ந்து இருக்கிற, அபிஷேகமா உட்கார்ந்து இருக்க, வல்லமையா உட்கார்ந்து இருக்க, வரங்களா உட்கார்ந்து இருக்கிற, இயேசுவா உட்கார்ந்து இருக்க. மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை அம்பார தூணிலே மூடி வைத்தார். அம்மே அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் என்னை நோக்கி ஏசப்பா என்ன சொல்றாரு, உன்னை பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு, இவ்வளவு நேரம் எதுக்கு பேசுறாரு? அம்மே நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமே மகிமைப்படுவேனா, உன்னை எல்லா இடத்துலயும் அற்புத சக்தியை காமிப்பேன் அப்படின்னு அர்த்தம். உன்னை கேவலப்படுத்தினாங்கல்ல, வெக்கப்படுத்தினாங்க, எல்லாம் எழுதிட்டு போமா, எல்லா இடத்துலயும் நீ மகிமைப்படுவ. காசு இல்லாம கேவலப்பட்டு பத்தியா, ஆமே எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தும். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவாருங்க. ஆமே ஏன்னா அவருடைய வார்த்தை அக்கடியா வந்துருச்சு. ஓ நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஸ்தோத்திரிக்கிறேன். ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி உங்க மகிமையை எனக்கு கொடுத்துட்டீங்க. நான் இன்னைக்கு கொண்டு போறேன். நானா போல, மாம்சமா போல, ஆவியா போறேன். இயேசு எனக்குள் வசிக்கிறார். அந்த நெருப்பை எடுத்துட்டு போறேன். ஆமே அல்லேலூயா. அந்த வார்த்தையை எடுத்துட்டு போறேன். ஆமே வார்த்தையை எடுத்துட்டு போறேன். ஆமே உங்களை எடுத்துட்டு போறேன் ஆண்டவரே. எஸ் எஸ் கரங்களை தட்டி
கிருபை என்னை நடத்தியதை. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் கொடி கூட அருகாமல், புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் கொடி கூட அருகாமல், புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் ரசியினால் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் ரசியினால் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, 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 அக்கினியின் சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் கொடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் கொடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. சேர்ந்து கரங்களை தட்டி. அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் வேகம், காத்த கிருபை, காத்த கிருபை. அந்த அக்கினியை கொண்டு போறீங்க, அந்த அக்கினியை நெருப்பு கொண்டு போறீங்க. நீங்க சாதாரணமா இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு போகல, நெருப்போட போறீங்க, ஃபயரா போறீங்க. நீ போற இடம்லாம் நெருப்பா இருக்குங்க. கட்ட இந்த காலை வேலை நெருப்பா இருக்கும். நீ கால் வைக்கிற இடம் பத்திக்கும். ஆமென், பத்திக்கும். ஆமென். ரட்சிப்பு பத்திக்கிட்டு எரியுங்கிறாங்க. உன் சொந்த பந்தங்கள் பத்திக்க போறாங்க. எஸ் 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 எஸ். கர்த்தர் உன்னை கொண்டு போறாரு. சாதாரணமா கொண்டு போல, அக்கினியா கொண்டு போறாரு. வானத்தை பூமி படைத்தவரோட போறீங்க. ஒத்தால் இல்ல, ஏத்தானால கொண்டு போறீங்க. தனியா இல்லைங்க. ஆமே, ஒரு சேனையை கூட கொண்டு போறீங்க. ஆமே, அவர் பயங்கர பராக்கிரமசாலி. உன்னோடு இருக்கிற, உன்னோடு இருக்கிற, உன்னோடு இருக்கிற. என்ன நெருப்பு கொண்டு போறீங்க. நெருப்பு எங்க போகுதோ அங்க நெருப்பா தான். நீ இன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் நுழைய
எரியிற நெருப்பா தான் இருக்கு. இன்னையிலிருந்து ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, உன் பரிசுத்தம், தேவனுடைய நட்பு, உறவு, அன்பெல்லாம் நெருப்பா இருக்குங்க. நெருப்பா நெருப்பா ஆசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே ஓகே ஓகே.